கிறிஸ்து பிறப்புக்கு முந்தைய நவநாள். நாள் 2. ஆண்டவரே வாரும். ஓ ஆண்டவரே, இஸ்ரவேல் வீட்டின் தலைவரே, எரிகிற முட்புதரில் மோசேக்கு தோன்றி சீனாய் மலையில் அவர் வழியாக திருச்சட்டம் வழங்கியவரே, வாரும், உம் கரத்தை நீட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு பல தலைப்புகள் கொடுத்தாலும், அதாவது எல் ரெகோய், யாவே ஈரே, யாவே நிசி, எல்ஷதாய், எலோஹி மற்றும் யாவே என்னும் இரு பெயர்களால் தங்கள் கடவுளை அழைத்தனர். இவ்விரண்டு பெயர்களில் எலோஹிம் என்பது பொது பெயர், யாவே என்பது இயற்பெயர். யாவே என்ற சொல் ஆண்டவருடைய பெயர் என்பதால் இஸ்ரவேல் மக்கள் அந்த சொல்லிற்கு பதிலாக 4 எழுத்துச் சொல் அல்லது அதோனாய் என்னும் சொல்லாடல்களை பயன்படுத்துகின்றனர். புனித தோமையார் எழுதிய நற்செய்தி நூலில் நானே ஆண்டவர் என்று இயேசு தம்மை தோமாவுக்கு வெளிப்படுத்தியதாக ஒரு பகுதி உண்டு. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் என்று வழங்கும் பெயரை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தி பார்க்கின்றோம். கிரியோஸ் என்னும் கிரேக்க சொல்லை ஆண்டவர், தலைவர், ஐயா என்று மொழிபெயர்க்கலாம். ஆண்டவர் என்பது தொடக்க கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை அறிக்கையில் முதன்மையான சொல்லாக இருந்தது. அதனால்தான் புனித பவுல் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என எழுதுகின்றார். பிரியமானவர்களே, நம் பார்வையில் நீதி என தெரிவது சில நேரங்களில் நம்மை அடிமை தலைக்கிட்டு செல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய நீதி நமக்கு விடுதலை தருகிறது. இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடும் நாம், அவர் நம்மை ஆண்டு நடத்துமாறு நம்மையே அவரிடம் கையளிப்போம். நம் திட்டம் விடுத்து அவருடைய திட்டம் ஏற்போம். ஆமென்.